ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திபிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோத்யாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் 1983 பெரியவா கர்னூலில் இருக்காருன்னு பார்த்தோம். சாதுர்மாசிய காலம் 3 பெரியவாளும் கர்னூலில் இருக்கார். ஒரு நாள் சாயங்காலம் பெரியவா கர்னூலில் ஒரு வீதி வழியாக பாத யாத்திரை போயிட்டு இருக்கார். அதே சமயத்தில் மடத்து கேம்பில் இருக்கிற யானையை ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு லாரியில் வச்சு ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கார். இந்த யானை பெரியவாளை பார்த்து பெரியவா முன்னாடி பெரியவா யாத்திரை போகிறத பார்த்து எஜமான விசுவாசம் அப்படின்னு ஒன்று இருக்கு. எஜமான விசுவாசம், எஜமான் மேலே, அதாவது முதலாளி மேலே வச்சுட்டு இருக்கிற விசுவாசம். எஜமான் தானே எல்லாருக்கும் முக்கியம். நமக்கு சாப்பாடு போடுறது யார்? எஜமான். என்ன போல பலருக்கு எஜமான் யார்? மகாபிரிவா. அவர் தான் சாப்பாடு போடுறார், அவர் தான் எஜமான். கம்பெனியில் முதலாளி இருப்பார், முதலாளி எஜமான் சொல்றார். என்ன போல பேசுகிறவளுக்கு மகாபிரிவாளை பற்றி பேசுகிற அதிகம். அவர் தான் இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு என்னை கொண்டு வந்தார். அதனால எனக்கு எஜமான அவர் நான் சொல்லுவேன். எஜமான விசுவாசம் எப்பவுமே இருக்கணும். அந்த விசுவாசம் நமக்கு குறையக்கூடாது. இப்ப பார்த்தீங்கன்னா யானை, மடத்தோட யானை. இந்த மடத்தோட யானைக்கு முதலாளி யாரு? மகாபிரிவா. இந்த யானை வருது, மகாபிரிவா போறதை பார்க்குது. என்ன பண்றது? பெரியவா கிட்ட இந்த லாரி நெருங்கிறப்ப அது தும்பிக்கையை தூக்கி புள்ளிரி சத்தம் போட்டு அந்த லாரியிலே உற்சாகமா இருந்து ஒரு இடத்துல அந்த டிரைவரால வண்டி ஓட்ட முடியல. யானை பின்னாடி இருக்கிறது. அது உற்சாகமா எப்படி அசைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு மேல வண்டி ஓட்ட முடியல அவரால். கரெக்டா ஒரு வண்டி எடுத்துட்டு மகாபலி கிட்ட ஒரு வண்டி எடுத்துட்டு பெரியவா பார்த்துட்டார். பெரியவாளை பார்த்தோன்னே யானை பிள்ளைக்கு அப்படி தும்பிக்கை பெரியவா கிட்ட கொண்டு போய் பெரியவாட்ட ஒரு விசுவாசத்தை காமிக்கிறது. பெரியவா அந்த தும்பிக்கை தடவி கொடுக்கிறது. கூட்டம் சாலையில், பாத யாத்திரையில் தும்பிக்கையை தடவி கொடுக்கிறார். யானைக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒரு பழகின ஒரு பிராணின்னு வச்சுக்கோங்க, ஒரு பழகின ஒரு நாய், ஏதோ ஒரு பிராணி அப்படின்னா அது அதெல்லாம் வளர்க்குற தான் அதனோட இதெல்லாம் தெரியும். ஒரு பசு. பகவான் ரமணர் இருந்தார் இல்லையா திருவண்ணாமலையில், அணில்ல அவர் மேல ஏறி விளையாடும். அணில் ஏறி விளையாடும் உற்சாகமா. ரமணர் மேல குதிக்குமா. விளையாடுகிற போது பகவான் ரமணர் என்ன சொல்வார்? உள்ள உக்ரானத்தில் இருக்கிற சமையல்கார் ஒரு பணியாளர் பேர் சொல்லுவார், ஞாபகம் இல்லை, மறந்து வச்சு பேரு. டேய் அணிலுக்கு அதெல்லாம் கொண்டாட அப்படின்பாரு. வேர்க்கடலை அணில கொடுப்பார். சில சமயத்தை முந்திரி பருப்பு கொடுப்பார். முந்திரி பருப்பு ஒரு நாளைக்கு முந்திரி பருப்பு இல்லைன்னு அணிலாம் ஏறி விளையாடுறது. கோபத்துல தனக்கு இற கொடுக்கலையேன்னு ஏறி விளையாடுறது ரமணர் மேல. டேய் முந்திரி கொண்டாடா, இந்த அணில்களை முந்திரி கொண்டா அப்படின்பாரான். உக்ரானத்துல சமையலரில் இருக்கிற சிப்பந்தியை பார்த்து, பகவானே முந்திரி கம்மியா இருக்கு, இன்னைக்கு பாயசத்துல போடணும், எதுக்கோ பூஜைக்கு ஏதோ சொல்லுவார், வேணும் கொண்டாடா, அணிலுக்கு இல்லாத அப்படின்னு அந்த டப்பாவை கொண்டு சொல்லிட்டு இந்த முந்திரிகளை கொடுத்த உடனே சந்தோஷமாகும் அணில்கள். வாயில்லா ஜீவன் சொல்றோம் நம்ம. ஆனா இதுகள்லாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறத வச்சுதான் அது நம்ம கிட்ட ரியாக்ட் பண்ணும்.
தாவரங்கள் கூட பேச முடியும், மரங்கள் கூட பேச முடியும். இன்னைக்கெல்லாம் நிரூபிக்கிறார். இதெல்லாம் எப்போ சொல்லிட்டாங்க ஆட்கள், இதெல்லாம் ஜீவராசிகள். தாவரத்துக்கு உயிர் இருக்கு. ஒரு செடியோடு பேசலாம், ஒரு மரத்தோடு பேசலாம். நம்ம அந்த நிலைமைக்கு போகணும், அந்த லோகத்துக்கு போகணும். இங்கே பெரிய வேலை பாருங்க, அந்த தும்பி அப்படியே வருடி கொடுக்குறார். அது சந்தோஷமா ஆடுறது, அந்த யானை ஆடுறது சத்தம் போட்டு. பெரியவன் அந்த லாரி டிரைவர்கிட்ட விசாரிக்கிறேன், எங்கே போயிட்டு இருக்க, என்ன விஷயம் பெரியவ கேட்கிறேன். அவர் சொல்கிறேன், இதுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. ஜாக்கிரதையாக கூட்டிட்டு போ, பத்திரமா கூட்டிட்டு போ. இந்த குடும்பத்தில் மற்ற பொண்ணோ பையனோ எங்கேயோ ஒரு வேலைக்கோ ஒரு இன்டர்வியூக்கோ ஏதோ போகிறோம், வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா சொல்லி வெளியே போவோம் இல்லையா, ஜாக்கிரதையாக போ, பத்திரமா போ நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதே போல் மகாபிரிவை சொல்கிறான், அந்த லாரி ஓட்டுறவர்கிட்ட சொல்கிறாரா, ஜாக்கிரதையாக போ, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு பெரியவா சொல்கிறாங்க. அதன் பிறகு அந்த லாரி டிரைவர் வண்டி எடுக்கிறார். யானை இங்கிருந்து போகிறது. யானை போகிற போது அந்த மகாபெரிவா பார்வையிலிருந்து மறைகிற வரைக்கும் அந்த யானை திரும்பி பார்த்து பெரியவாளையே பார்த்து தும்பிக்கை தூக்கின்னு இருக்கான். பெரியவாளும் யானையே பார்த்துட்டு இருக்கான். இன்னும் அந்த யானை என்ன சொல்லுவான்னா, அந்த வண்டியில் போகிறப்ப பெரியவாளுக்கு உட்காந்துட்டு நமஸ்காரம்ன்றது மாதிரி பெரியவாளை கும்பிட்டுது அப்படின்னு சொல்லுவார். வாயில்லா பிராணின்னு சொல்கிறோம். மகான்கள் எந்த அளவுக்கு அந்த பிராணிகளையும் சகல ஜீவராசிகள் மேலே அன்பு செலுத்தணுங்கிறது போல நடத்திருக்கா அப்படிங்கிறது பாருங்க. இது நமக்கு வேணும். எல்லா ஜீவராசிகள் மேலேயும் அன்பு செலுத்தணும், எல்லாமே நமக்கு முக்கியம். அதான் ரொம்ப முக்கியமானது. இந்த காலத்தில் மனுஷன் மேலே அன்பு செலுத்தினாலே பெரிய விஷயம் வரும், அதுவே பெரிய விஷயம் வரும். ஆனால் அதை தாண்டி இந்த உலகத்திற்குள்ளே நம்ம போகணும். எல்லாவற்றையும் மதிக்கணும். ஒரு நாய் பூனை ஒரு உணவு கொடுக்கணும், பசுக்கு ஒரு கீரையாக கொடுக்கணும், எறும்புகளுக்கா சின்ன நொய்யி ஏதாவது அரிசி, அது என்ன தெரியும் அதை கொடுக்கணும். இதுதான் ஜீவகாருண்யம். இதைத்தான் மகாபெரிவா வலியுறுத்திருக்கேன். மீண்டும் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.